ஆன்மீகம் பேசாமல் தமிழகத்தில் வந்து அரசியல் நடத்த முடியாது. அதுக்கு உதாரணம் தான் அந்த முருகன் மாநாடு. தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். ஆன்மீகம் பேசி தான் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வேலை கையில் எடுத்தார். மக்கள் என்ன தீர்ப்பு தந்தாங்க? யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். கருத்து யாரிடம் வந்து வருகிறது, அந்த கருத்திற்கு ஏற்புடையவர்கள், அந்த கருத்துக்கு தகுதியானவர்களிடமிருந்து வருகை தந்தால்தான் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்வார்கள். இவர்கள் கூட வேலை தூக்கி கொண்டு ஊர் ஊராக அலைந்தார்கள். சட்டமன்ற தேர்தலில் மக்கள் என்ன தீர்ப்பளித்தார்கள்? இதற்கெல்லாம் முழுமுதற் பொருளாக விளங்குபவர் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கையிலே இந்த ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைத்தால்தான் முருகர் கடல் கடந்து பல நாடுகளுக்கு அவருடைய பெருமையும் தமிழுடைய பெருமையும் கொண்டு சேரும் என்பதால் தான் முருகரை முருகராகவே பல தெய்வங்களுடைய அருளோடு அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை ஏற்றுக்கொண்டு முதலமைச்சராக ஆக்கினார்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு கூட பல்வேறு வகையில் ஆன்மீகத்தை கையில் எடுக்க முனைந்தார்கள். ஆன்மீகத்தை சிறப்பான வகையிலே வழிநடத்துபவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் என்பதால் தான் மீண்டும் 2024 அவருடைய கருத்துக்களை புறக்கணித்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய கரங்களை வலுப்படுத்தினார்கள். ஆக யார் வேண்டுமானாலும் எந்த கருத்தை வேண்டுமானாலும் கூறலாம். யாரிடம் இருந்து அந்த கருத்து வருகிறது என்பதுதான் முக்கியம். ஆகவே இவர்கள் சொல்வதைப் போலல்ல, ஆன்மீகம் வேறு, அரசியல் வேறு. அந்த கோணத்தில் தான் இந்த ஆட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு நம்ம அறநிலைத்துறை உனக்கு ஒரு ரெண்டு முஞ்சிச்சு வழிபாடு நடத்துறாங்க. அதை நான் கவனிக்கல. அது இன்னைக்கு தான் பத்திரிகையில பார்த்தேன். அவர்கிட்ட இது தொடர்பாக கேட்டுட்டு அப்புறம் பேசுறேன். ஆனா இந்த மாநாட்டில் இஸ்லாமிய பெருமக்களும் கலந்துக்கிறாங்க. அது ஒரு சிறப்புக்குரியது. சமய சார்பற்ற மாநாடு எல்லாம் கலந்து நீங்களே சொல்லிட்டீங்க. ஆனா வந்து கே பாலகிருஷ்ணன் சொல்லும்போது வந்து அரசு வந்து ஒரு மதத்தை வந்து பரப்புற செயல்பாடுல இது மதத்தை பரப்புவதல்ல. அவர் ஒரு பெரியவர், ஒரு கட்சியுடைய தலைவர். அவருக்கு பதிலுக்கு பதில் கூறுகின்ற அளவிற்கு என்னுடைய உயரம் இல்லை. அவரிடம் இது குறித்து கைபேசியில் பேசினேன். ஆகவே அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துவிட்டது. அடுத்த பிரச்சனையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். அவரும் சிறந்த மனிதர், இந்த ஆட்சிக்கு ஆதரவு தருபவர், தோழமையில் இருப்பவர், பெரியவர், மூத்தவர், நன்றாக அனைத்தையும் அறிந்தவர். தில்லை நடராஜர் கோயிலில் கூட தீட்சதலை எதிர்த்து கடுமையாக போராட்ட களத்தில் நின்று கொண்டிருப்பவர். அவரையும் எப்போதும் போல் எங்களை ஆதரிப்பவர். அவர் பெரியவர். அவர் கருத்தையும் பதிவு செய்து கொள்கிறோம், உள்வாங்கிக் கொள்கிறோம். பெண்கள் அதிகமாக இருந்தது அம்மன், அதனால வந்து அம்மன் மாநாடு தமிழகத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முருகனுக்கு மாநாடு நடத்துறது அது எல்லாரும் அதிகமாக வந்து அதை காட்டிலும் முருகனை காட்டிலும் அதிகமாக பெண்கள், அதுவும் தமிழ்ல மாரியம்மன் இருக்காங்க, காளியம்மன், எல்லா அம்மனும் இருக்காங்க. அப்ப எப்ப மாநாடு நடத்துற மாதிரி? அதாவது அம்மன் திருக்கோயில்களில் இந்த ஆட்சி வந்த பிறகு முதலில் 108 சுமங்கலி பெண்களுக்கு விளக்கு பூஜையை தொடங்கிய ஆட்சி இந்த ஆட்சி. 1000 ரூபாய் ஒருவருக்கு செலவு என்ற விகிதத்தில் 200 ரூபாயை அவர்களுக்கு கட்டணமாக வாங்கி கொண்டு 800 ரூபாயை திருக்கோயில் சார்பாக செலவு செய்து மாதந்தோறும் 108 பெண்களுக்கு 17 திருக்கோயில்களில் இந்த விளக்கு பூஜையை ஆரம்பித்த ஆட்சி இந்த ஆட்சி. ஆகவே அம்மன் கோயிலை பொறுத்தளவில் அதிக அக்கறையோடு அம்மன் கோயிலுடைய திருப்பணிகள், சமயபுரத்திற்கு வருகின்ற லட்சக்கணக்கான மக்களுக்கு முடிவுறாமல் இருந்த 7 நிலை கோபுரத்தை பணிகளை முடித்து குடமுழுக்கு நடத்திய ஆட்சி இந்த ஆட்சி. அதேபோல் பெருந்திட்ட வளாக பணிகளில் கியூ காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கியூ வரிசைக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி அதை திறந்து வைத்த ஆட்சி இந்த ஆட்சி. நம்முடைய அன்பழகன் அவர்கள் இந்த கங்காதீஸ்வரர் கோயிலே இந்த கருத்தை சொன்னார் என்று இந்து சமய அறநிலையத்துறை பதிவு செய்து கொள்கிறது. அதற்குண்டான முயற்சிகளை வருங்காலத்தில் எடுப்பதற்குண்டான முழு முயற்சிகளை முழு மனதோடு எடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்.